Hello friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சைட் டிஷ் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா அது மட்டும் இல்லை ஒயிட் ரைஸ்க்கும் ரொம்பவே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் எக் வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நான் இன்றைக்கி இந்த ரெசிபிக்கு 4 முட்டை வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். இது கூட மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது மூணும் பார்த்திங்கன்னா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த 3 பொடியும் சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்துட்டு ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக இந்த பொடி வந்துட்டு கருகிடும். அதுக்கப்புறம் அதோட வாசனையே வந்துட்டு மாறிடும். அதனால் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எக்கும் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வேக வச்ச முட்டையை நம்ம இதில் சேர்த்திடலாம். நல்லா வந்துட்டு இது எண்ணெயில் நல்லா பொரியணும். அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதோட கலரும் பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இதை நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்துட்டு கத்தியில் கீறி விட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உள்ளே வந்துட்டு அந்த மசாலா எல்லாமே போகும். அதுக்காக இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், லைட்டாக வந்துட்டு அங்கங்கே நான் வந்து கத்தியில் இந்த மாதிரி கீறி விட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு உள்ள மசாலா போகும், ஈஸியாக வந்துட்டு ஃப்ரை ஆகவும் செய்யும். இதை நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஆயில் சேர்த்துக்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறமா இதில் 3 ஏலக்காய் சேர்த்திருக்கேன், ஒரு 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதெல்லாம் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் நல்ல வாசனை கிடைக்கும். அதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடணும், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடணும். அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்துட்டு இதில் சேர்த்திடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது வந்து நல்லா வெங்காயத்தில் மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 அல்லது 4 மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அந்த தக்காளி அரைச்சி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட நம்ம 2 பச்சை மிளகாய் வந்துட்டு கீரி சேர்த்திக்க போகிறோம். இது வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துல, நம்ம கட் பண்ணி சேர்த்தணுன்னா அதோட சீட்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும். அதுக்காக ஜஸ்ட்டு அதை கீறி விட்டு அப்படியே வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட மஞ்சள் தூள் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாம். காரத்துக்கு நம்ம காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு அந்த எண்ணெயிலையும் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கோம். இப்போது நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மிளகாய் தூளும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்குள்ளே இப்போ மறுபடியும் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்த்திக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம்.
சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போது நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா தூள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா இது நல்லா வந்துட்டு குக் ஆகிட்டு பச்சை வாசனைலாம் போயிடும். எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்துடும். ஸோ 2 மினிட்ஸ் கழித்து இப்படி தான் இருக்குது. நல்லா வந்துட்டு திக்காயிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சும் வந்துருச்சு. நல்லா பச்சை வாசனை எல்லாமும் போயிடுச்சு. இப்போது நம்மளுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வேணும். அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து குக் ஆயிரும். ஏற்கனவே நல்லா சூடு பண்ணி வச்சுருக்க அந்த தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக கொதி வந்துடும். எந்த அளவுக்கு தண்ணி உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கலக்கி விட்டு பார்த்தோம்னாலே தெரியும் எந்த கன்சிஸ்டன்சியில் வேணும்ன்ட்டு. ஏன்னா ஏற்கனவே நல்லா வந்துட்டு குக் ஆகிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு. ஸோ நம்ம ஹாட் வாட்டர் ஆட் பண்ணும்போது இன்னுமே சீக்கிரம் நம்மளுக்கு வந்து இந்த ரெசிபி ரெடி ஆயிரும். ஒருவேளை உங்களுக்கு திக்காக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இன்னுமே கூட நீங்கள் தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போது நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கும் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட்டுறலாம். இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்போ தான் அது நல்லா வந்துட்டு இந்த குழம்போட கலங்கும். ஸோ 2 மினிட்ஸ் கழிச்சு இப்படி தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே விட்ட தண்ணியை விட இப்போ கொஞ்சம் வந்து திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பொடியை நறுக்குன மல்லித்தலை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சு மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ 2 மினிட்ஸ் கழித்து நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருச்சு. நல்ல வாசனையும் இருக்குது, நல்லா வந்து சுவையும் இருக்குது. உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை அடுப்பு விட்டு இறக்கிடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது, டக்குன்னு செஞ்சிடலாம். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, பரோட்டா, அதுக்கப்புறம் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபி. ஸோ ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.